பாருங்க இவ்வளோ கோஷங்கள் பண்ணி இதில் சிவலிங்கம் வச்சுருக்கிறார். இந்த உங்கள் கோயில் இருக்க அதே மாதிரி உங்கள் சிவன் கோயில் இந்த மாதிரி பாவனத்தோடு இருக்கணும். பாவனம் அடிப்பீடம் ரவுண்டு வட்டம் இந்த மாதிரி சிவலிங்கம் வச்சுருக்கிறார். ஈழம் முகிலன் இவ்வளோ எடுத்துருக்காரு. இந்த மாதிரி காலம் தூக்குவீங்களா நீங்கள்? டூ வீலரில் ஒரு மூட்டை தூக்கி வச்சுட்டு நம்ம அவஸ்தப்பட்டு தூக்கி வைப்பான். அப்போ காலத்துக்கு அந்த போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்ட பக்கம் வைங்க. இந்த மாதிரி முழங்கால் முட்டி எங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த கால் கண்டமணி எங்கே கட்டியிருக்காரு பார்த்தீங்களா? இந்த இந்த பாதத்தை பாருங்கள், குழந்தை பாதம். அந்த பாதனுடைய பாதம் குழந்தை பாதம். அப்படியேப்பட்ட இது சிவபெருமான் உத்திரதாண்டம். இந்த மாதிரி உங்களுக்கு வயிறு ஷார்ப் வருமா? டெக்குனா வருமா? சங்கு ஊதுனா வருமா? வராது. சங்கு ஊதக்குள்ள உங்கள் வயிற்ற கீழே மடிப்பீங்களா? மடித்து அடி வைத்தாலும் ஊதணும். அப்போ தான் சங்கு ஊத முடியும். அதே மாதிரி இந்த ஷார்ப்லாம் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். இப்போல்லாம் செய்ய மாட்டாங்க. 1000 வருஷம் நம்மளுக்கு தெரியாத காலத்தில் செஞ்சது, நம்மளாம் பிறக்காத காலத்தில் செஞ்சது. சரிங்களா? இது கங்கை அம்மன் அம்பாள் வச்சுருக்குறாங்க. இந்த காது கோஷம் வேறு, இந்த காது கோஷம். இது ஹோல்ஸ் போடலாம் மிஷின் கிடையாது இந்த காலத்தில். இதெல்லாம் எப்படி போட்டார்கள் அப்படிங்கலாம் பெரிய ஆச்சரியமான விஷயம். உங்கள் வெட்னரிஸ் கோயிலில் நிறைய சிலைகள்லாம் நுட்பமாக செஞ்சுருப்பாங்களே. யார் செஞ்சது? எந்த காலத்தில் செஞ்சாங்க? எப்படி செஞ்சாங்கன்னு தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டு